அடுத்ததாக ஃபெஞ்சல் புயலினுடைய நிலை என்ன, அது எந்த வேகத்தில் நகர்ந்து வருகிறது, எங்கு கரையை கடக்க போகிறது என்பது சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, இப்போ ஃபெஞ்சல் புயலுடைய வேகம் என்னவாக இருக்கு, இதனுடைய தாக்கம் மழையாக அதிகமாக இருக்குமா அல்லது காற்றாக அதிகமாக இருக்குமா, வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா அபிநயா, வங்கக்கடலிலிருந்து சென்னைக்கு சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது ஃபெஞ்சல் புயலானது உருவாகி தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஃபெஞ்சல் புயல் இருக்கிறது. இது தொடர்ந்து பாண்டிச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய மகாபலிபுரம் ஆகிய பகுதியில் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது கரைக்கு மிக அருகில் நெருங்கும் பொழுது அதிகப்படியான காற்றும் இருக்கும், அதிகப்படியான மழையும் இருக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு நேற்றைய தினம், நேற்று முன்தினம் எல்லாம் அது புயலாக வலுப்பெற்று அதன் பிறகு கரையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்ததற்கு பிறகுதான் அது கரையை கடக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் அதுல பல்வேறு விதமான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதன் காரணமாக அது தொடர்ந்து புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்றத மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்மால எளிதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த காற்றினுடைய வேகம் சுமார் 60 to 80 கிலோமீட்டர் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு சில சமயங்களில் 90 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது, அப்ப மழை குறையுமா அப்படின்னா மழையும் அதிகப்படியான பொழிவு இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. காற்றும் அதிக வேகத்தில் வீசும், மழையும் அதி கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்றைய மாலை இரவிலிருந்து நாளை இரவு வரை மிக மிக விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போதைக்கு மழை இல்லையே, இந்த ஃபெஞ்சல் புயல் உருவாகிருச்சு ஆனா மழை இல்லை, இந்த புயல் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது போல அப்படின்னு மக்கள் நம்ப வேண்டாம் என்ற ஒரு பதிவையும் வந்து தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இரவுக்கு மேல்தான் அது கரையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது இது 13 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கு. அதாவது மையப்பகுதி தான் வந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதனுடைய வெளி வட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்புற பகுதி வந்து கரைக்கு அருகில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது வந்து கரைக்கு அருகில் இருக்கும். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டரோ அல்லது 50 கிலோமீட்டரோ கண் பகுதி முன்னேறி வந்தால் இன்றைய இரவு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் கரையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 100 கிலோமீட்டர் நெருங்கியதற்கு பிறகு அதனுடைய வெளிப்புற பகுதி கரைக்கு மிக அருகில் வந்துவிடும். அதன் காரணமாக மழை மேகங்கள் எல்லாமே வந்து நிலப்பரப்பை நோக்கி குவிவதற்கு வாய்ப்பு இருக்கு. வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அந்த மழை மேகங்களை தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்துவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாகத்தான் இன்று இரவு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை பொதுவாக இரவு பொழுதுகளிலும் அதிகாலை பொழுதுல கொட்டி தீர்க்கும். அதன் காரணமாக இன்றைய இரவுல வந்து அதிகப்படியான கனமழை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க இருக்கக்கூடிய இணையதளத்திலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் வந்து காற்று வந்து மிக வேகமாக இல்லை. அந்த கடல்ல தான் அதனுடைய சுழற்சி இருக்கிறது. கடல்ல தான் வந்து காற்று அதிகப்படியான வேகத்தில் வீசி கொண்டிருக்கிறது. 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் கடல்ல வீசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கடல் வந்து ரொம்ப மிக சீற்றமாக இருக்கிறது. கடல் அலைகள் வந்து 2 to 3 மீட்டர், ஒரு சில சமயங்களில் 5 மீட்டர் வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கடல்ல அதிகமாக காற்று வீசும் பொழுது கடல் சீற்றமாக இருக்கிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் பொழுது காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப வரைகலையிலேயே பார்க்கலாம். நாளை காலை நேரங்கள்லாம் வந்து அது கரையை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கரையை நெருங்கும் பொழுது காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து இந்த பிங்க் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
காற்று மிக வேகமாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 60 to 70 கிலோமீட்டர், அதிக ஒரு சில சமயங்கள்ல 80 கிலோமீட்டர்ல இருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று மிக வேகமாக வீசும் அப்படின்றதான் நம்மளுக்கு இந்த இணையதள வரைகலை வந்து மிக தெளிவாக உணர்த்துகிறது. எனவே மரங்களுக்கு அடியில் யாரும் போய் நிற்க வேண்டாம், விலங்குகளை வந்து மரத்துக்கு அடியில் கட்ட வேண்டாம், பழமையான மரங்களுக்கு கீழே இருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதையும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் அறிவித்துக் கொண்டே தான் இருக்கிறாங்க. மின் கம்பங்களுக்கு அருகில் போய் நிற்க வேண்டாம் அப்படின்றதையும் தொடர்ந்து முன்வைத்துக் கொள்வதற்கு காரணமே வந்து இந்த பெஞ்சல் புயல் வந்து காற்றையும் அதிகப்படியான வேகத்தில் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம காற்றினுடைய வேகம், காற்றினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தபடியாக மழை எப்படி இருக்கும், கரையை கடக்கும் பொழுது மழையினுடைய அளவு வந்து மிக தீவிரமாக இருக்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. வட கடலோர மாவட்டங்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலையும் வந்து மழை மேகங்கள் மிக அதிகமாக குவிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் இந்த வரைகலை இணையதளம் வந்து மிக தெளிவாக உணர்த்துகிறது. மழை மேக கூட்டங்கள் ஒருபுறம் மெல்ல 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 கடலிலிருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல காற்றினுடைய வேகமும் அதிகப்படியாக இருக்கிறது என்றுதான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் முதற்கொண்டு இந்திய வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து மக்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. பெஞ்சல் புயல் மழையை மட்டும் உருவாக்காது, காற்றுடன் சேர்ந்த ஒரு அதி கனமழையை உருவாக்கும் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. தற்பொழுது பெரிய அளவிற்கான மழை இல்லை, இன்று இரவு வரைக்கும் பெரிய அளவிற்கான மழை இல்லை. கரையை நெருங்க 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 தான் அந்த காற்று குவியல் நிலப்பரப்பை நோக்கி வரும். அதன் காரணமாக கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்கள்ல அதி கனமழை பெய்யக்கூடும். அதி கனமழை அப்படின்றது வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவை உருவாக்கும். ஒரு நாள் முழுவதும் 20 சென்டிமீட்டர் மழை பெய்வது வேற, 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாக 20 சென்டிமீட்டர் மழை பெய்வது வேறு. இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு சேர பொருத்தி பார்க்க முடியாது. 1 மணி நேரத்திற்குள்ளாக 20 சென்டிமீட்டர் மழை பெய்வது அப்படின்றது ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக தான் இருக்கும். சென்னையை பொறுத்தளவிற்கு மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு தான் வராங்க. அபிநயா, பெஞ்சல் புயலினுடைய பாதிப்பு, தாக்கம், அதனுடைய நெருங்கி வரும்போது அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. மீண்டும்